பந்துதைத்த வெண்திரைகள் செம்பவளவெண் முத்தம் அந்தி விளக்கு மணி விளக்காம் எந்த ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான் சென்று. பேயாழ்வார் இந்த திருவல்லிக்கேணி என்கிற திவிதேசத்தை மங்களாசாசனம் செய்து பாசுரம் அருளி செய்கிற பொழுது இந்த கடல் அலைகளெல்லாம் திருவல்லிக்கேணி பார்த்தார சுவாமி சன்னிதியினுடைய மதிலிலே வந்து மோதுகின்றன என்பது போல பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார். அவ்வளவு சமுத்திரத்திற்கு மிகவும் கிட்ட அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி. இதில் வருடத்திற்கு ஒரு நாள் பார்த்தசாரதி பெருமாள் மாசிமகம் என்கிற உற்சவத்தன்று இங்கே தீர்த்தவாரி கண்டருள்வதற்காக இங்கே கருட வாகனத்திலே எழுந்தருளுகிறார். இந்த மாசி மாதத்திலே பௌர்ணமி அது இருக்க வேண்டும். அதனால இன்றைய தினம் மாசி மாதத்திலே பௌர்ணமி இன்று காலை இருக்கிறது. அப்பொழுதுதான் இங்கே தீர்த்தவாரி நடைபெறுகிறது. பல திவிதேசங்கள் திருக்கண்ணபுரம், நாகப்பட்டினம் முதலான திவிதேசங்களிலே மாலை வேளைகளிலே தீர்த்தவாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாலை வேளையிலே பௌர்ணமி என்பது நேற்றைய தினம்தான் இருக்கிறது. அதனால நேற்றைய தினமே அங்கெல்லாம் மாசிமக உற்சவம் நடைபெற்று விட்டது. ஆனால் பௌர்ணமி இப்பொழுது காலையில இருக்கிறபடியினாலே இங்கே இப்பொழுது தீர்த்தவாரி நடைபெறுகிறது. சாதாரணமாக மாசி மாக்கத்திலே பௌர்ணமி, மாசி மாதம், மக நட்சத்திரம், திங்கட்கிழமை இது நாலும் சேர்ந்தால் மிகவும் விசேஷம் என்று அதுதான் மகாமகம் என்று கொண்டாடப்படுகிறது. மகாமகம் என்னால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அப்படி வரும். அதாவது நாளும் சேர வேண்டும். மாசி மாதம், பௌர்ணமி திதி, அதே போல மக நட்சத்திரம், திங்கட்கிழமை எல்லாம் சந்திரனுக்கு சம்பந்தப்பட்டது. இது நாளும் ஒரே நாள் வந்தால் அதுக்கு மகாமகம்னு பேர். அதில் சில நாள் என்ன ஆகும், மாசி மாதம் பௌர்ணமி ரெண்டும் சேர்ற அன்னைக்கு மாசி மகம் நடத்துகிறோம். மகம் என்கிறது 2 நாள் முன்னாடி நடக்கலாம். திங்கக்கிழமை என்கிறது 2 நாள் பின்னாடி வரலாம். இதெல்லாம் மாறி மாறி வருகிறது. எல்லாம் சேர்கிற பொழுது அது மகாமகம் என்று விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதையே பௌர்ணமி வடக்கே எல்லாம் சாந்திரமானம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்னன்னா அமாவாசை என்று அவர்களுக்கு கணக்கு. அதனால அந்த மௌனி அமாவாசை இதே மாதிரி அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ற பொழுது இந்த முறை அது 144 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை வருகிறது. அதனால அதற்கு மகா கும்பமேளா என்று பண்ணினார்கள். அதே அங்கேயும் கூட வடக்கேயும் கூட இந்த 4 மட்டும் சேர்ந்தால் அதை கும்பமேளா என்றும், அதில் 2 இருந்தால் அர்த்த கும்பமேளா என்றும், வெறும் மாசி அமாவாசை மட்டும் இருந்தால் அதை கும்பமேளா என்றும் அதற்கு பேரெல்லாம் மாற்றி வைத்திருக்கிறார்கள். இங்கே மாசிமகத்தன்று பெருமாள் சமுத்திரத்தில் எழுந்தருளி அவர் தீர்த்தம் அதாவது இந்த தீர்த்தத்தை தம்முடைய திருவடிகளாலே தொடுகிறார். திருவடிகளாலே தொடுகிறார் என்னால் அவர்களை எழுந்தருள பண்ணுகிறவர்கள் அந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீர் வரை சென்று அங்கே இது பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த தீர்த்தத்துக்கு மிகவும் விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பெருமாள் எழுந்தருளி தீர்த்தவாரி இங்கே சாதிக்கிறபடியினாலே சாதாரணமாக சமுத்திரத்தில் போய் எல்லாரும் எல்லா நாளும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவார். அது சமுத்திரத்தில் சில நாள் தான் ஸ்நானம் செய்யலாம் என்று. ஆனால் இங்கே வருடத்தில் ஒரு நாள் பெருமாள் எழுதி தீர்த்தவாரி சாதிக்கிறபடினாலே இந்த சமுத்திரத்தில் என்றைக்கு வேண்டுமானாலும் தீர்த்தமாடலாம், என்றைக்கு வேண்டுமானாலும் நீராடலாம் என்றெல்லாம் பெரிய விஷயம் சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட தீர்த்தவாரி இங்கே பெருமாளுடைய விமான சாயை, அதாவது அவருடைய ஆனந்த விமானத்திற்கு நேராக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த பெருமாள் எழுந்தருளி இங்கே தீர்த்தவாரி. அப்புறம் சக்கரத்தாழ்வார் இந்த தீர்த்தத்திலேயே நீராடி எழுந்தருளுகிறார் என்கிறதெல்லாம் இந்த கோவிலில் மிகவும் விசேஷமாக நடைபெறுகிறது. இதை காணத்தான் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இங்கே பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். இது வருடத்திலே ஒரே ஒரு நாள் நடைபெறுகிற உற்சவம் என்கிறபடியினாலே இதற்கு இன்னும் விசேஷம் அதிகம் உண்டு. எல்லோரும் இந்த உற்சவத்தை சேவித்து, நேர வர முடியாதவர்கள் கூட தொலைக்காட்சி மூலமாகவாவது சேவித்து அந்த எம்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
ஆச்சு.